அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஆர்கியூமெண்ட். இந்த நிலையை நோக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போகுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். நீங்கள் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இதற்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்க போகுது. ஆர்கியூமெண்ட் பண்ணணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயமா பிஎன்எஸ்எஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்கியூமெண்ட் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவர் பக்கம் அந்த வழக்கு சாய்வதற்குண்டான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. அவர்கள் கூறும் அந்த வார்த்தைகள், அந்த செக்ஷன்ஸு, அந்த பிரசிடென்ட், இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்டுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால தான் சொல்லுவாங்க, இவன் நல்லா பேசுகிறான், இவனை வக்கீலுக்கு படிக்கவை அப்படின்வாங்க. ஸோ இந்த ஒரு இடத்த மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல சரியாக பேசாத ஒரு அட்வொகேட்டு பெரிய அளவில் சோபிக்க முடியாது. ஆர்கியூ பண்ணாதீங்க சார் என்கிட்ட, சார் நீங்கள் ரொம்ப ஆர்கியூ பண்ணுறீங்க சார். ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் இந்த ஒரு கான்செப்டை பற்றி தான் பேசுது. ஸோ ஆர்கியூமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ப்ரொஃபஷன். அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் பண்ண கற்றுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோட்டோவாக இருக்கணும். படிக்கக்கூடிய அனைத்து வகையான எல்எல்பி ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் ஆர்கியூமெண்ட் நல்லா பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக வழக்கை ஜெயிச்சுடலாம். செக்ஷன் 401 டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் ஆர்கியூமெண்ட். இந்த ஒரு 6 லைனை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஃபைனல் ஆர்கியூமெண்ட் இல்லைன்னா இது ஆர்கியூமெண்ட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்றில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணலாம், அதாவது ஐஏ இல்லைன்னா கிரிமினல் எம்பின்னு சொல்லுவாங்க. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்கியூமெண்ட் வரும், அது அந்த இடத்திற்குண்டான ஆர்கியூமெண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆர்கியூமெண்ட்னா ஒட்டுமொத்த வழக்கிற்கான ஆர்கியூமெண்ட். இது ஃபைனல் ஆர்கியூமெண்ட் என்பது வழக்கின் சாட்சிகள், நம்பர் ஆஃப் எவிடன்ஸ், அந்த வழக்கிற்கு தேவையான அனைத்து சாட்சிகள், புலனாய்வு சான்றுகள், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்ட் எல்லாம் முடிந்த பிறகு புகார்தாரர் தரப்பும் அதனை எதிர்ப்பவர் தரப்பும், இந்த இடத்துல புகார்தாரர் தரப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் சொல்லுவாங்க, அதனை எதிர்ப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. புகார்தாரர் தரப்பில் யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க தரப்பு அட்வொகேட் வருவாங்க, அவரை தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பவர் தரப்பில் வரக்கூடிய அட்வொகேட் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசாங்க தரப்பில் அல்லாத அனைவரும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட்டாக வருவாங்க. தற்பொழுது நீங்களோ நானோ டிஃபென்ஸ் சைடு அட்வொகேட்டாக இருக்கிறோம். எதிர்காலத்தில் அரசாங்க வக்கீலாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. எதிர்ப்பவர் தரப்பும் நீதிமன்றத்திற்கு வழக்கின் முடிவுரையை அளிக்கின்றனர். இவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கிற்கு உண்டான கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. எப்படி நம்ம ஒரு பெரிய பிக் கொஸ்டின் எழுதும்போது லாஸ்ட்டில் ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோமோ, அதே போல் என்டையர் ஃபுல் கேஸுக்கும் இவங்க கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கான முக்கியமான வார்த்தை தான் இந்த ஆர்கியூமெண்ட். இந்த கன்க்ளூஷன்ன்ற ஒரு வார்த்தை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கணும். அதை நீங்கள் நேர்த்தியாக ஆர்கியூமெண்ட்டோடு டச் பண்ணி எழுத கற்றுக்கணும். நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டாலும் நீங்கள் ஆர்கியூமெண்ட்டை டச் பண்ணி எழுதலாம். ஸோ ஆர்கியூமெண்ட்டு எந்த இடத்துலையாவது நீங்கள் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு வழக்குக்கு. அவ்வாறு முடிவுரையை அளித்த பின்னர் இதில் அவர்கள் சாட்சியின் வலிமை, அவங்க சைடில் இருக்கிற சாட்சியுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்கிறவர் பலவீனத்தை பற்றி பேசுவார், சாட்சிகள் மூலம் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்த்தீங்கன்னா சட்ட பிரிவுகளுடன் அவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவார். ஒரு சில நேரங்களில் பல நேரங்களில் முன்தீர்ப்பின் அடிப்படையில் எடுத்து கூறுவாங்க. இதை தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து கூறி, சைட்டேஷனை எடுத்து கூறி இவங்க பார்த்தீங்கன்னா வாதிடுவாங்க. இதற்கு பெயர் தான் ஆர்கியூமெண்ட். கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும்னு சொல்லிட்டாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆர்கியூமெண்ட். நவுடேஸ் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப ஃபெமிலியராக ஓடிட்டுருக்கு. ஏன்னா கோர்ட்டு ரொம்ப ஸ்பீடாகிடுச்சு. முதல் மாதிரிலாம் இப்போ கோர்ட்டு கிடையாது. முதல் மாதிரி மீன்ஸ் என்னென்னா 5 வருஷம் 10 வருஷன்ற கதெல்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. ரொம்ப ஸ்பீட் பண்ணிட்டாங்க இப்போ. ஸோ ஓரல் ஆர்கியூமெண்ட்டுக்காக ஒரு வாய்தா வேணுமா வானாவான்ற லெவலுக்கு வந்துடுச்சு இப்போ. அதனால் ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டு மஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எழுத்து மூலம் கொடுக்கப்படும் அந்த ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டு கண்டிப்பாக ஆனரபிள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணுன்றதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கொடுத்துருங்க.
ஓரல் சப்மிஷன். ஓரல் சப்மிஷன் இஸ் ஏ ஆப்ஷனல் மாதிரி ஒரு சில வழக்குகளில் சொல்கிறாங்க, ஒரு சில வழக்குகளில் மேண்டட்டரியாக பண்ணி தான் ஆகணும். ஏன் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மேண்டட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்தே அவங்க ஜட்ஜ்மெண்ட் போகிற அளவுக்கு இப்போது நிறைய வசதிகள் வந்துடுச்சு. கணினி உதவியோடு பார்த்தீங்கன்னா அவங்க மிக எளிமையாக, எளிமைன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம் இதுதான் ஆனரபிள் ஜட்ஜஸுக்கு. அதை ஃபுல்லாக படித்து பார்த்து அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு, வழக்கு நடந்ததெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் போகிறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதாவது ஒரு 10 அட்வொகேட் செய்யக்கூடிய வேலையை அவங்க ஒருத்தர் செய்கிறாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. நல்லா புரிஞ்சிக்கணும் நீங்கள். ஸோ ஓரல் ஆர்குமெண்ட்ன்றது வாய் வார்த்தை மூலம் பேசப்படுவது தான் இந்த ஓரல் ஆர்குமெண்ட் சொல்லுவாங்க. வார்த்தைகளால் பேசி அவங்கள கன்வே பண்ணணும், புரிய வைக்கணும் ஜட்ஜஸை. அப்படி அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் மட்டும்தான் நியாயத்தை பேசுகிறீங்க அப்படின்னு ஆனரபிள் ஜட்ஜஸ் உணர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் வழக்கில் ஜெயிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இது. ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு இந்த இடத்துல போட்டிருக்கேன். 1ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, ப்ராசிக்யூஷன் சைடு முதல்ல ஆர்குமெண்ட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இவர் பேசி முடிச்சிட்டதுக்கப்புறமா டிஃபென்ஸ் சைடில் இருக்கிறவர் ஆர்குமெண்ட் பண்ணுவார். இதுதான் பார்த்தீங்கன்னா 2க்கு உண்டான மீனிங். இந்த ரிபியூட்டல் ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிட்டாங்க, அடுத்தது இவர் பேசுகிறாரு, இவர் பேசி முடிச்ச உடனே இவர் பேசுவார் இல்லைங்களா? ஸோ இவர் பேசி முடிச்ச உடனே இவருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிபியூட்டல் மறு வாய்ப்பு ஆர்குமெண்ட்டுன்னு பேர், அதுக்கு மறு வாய்ப்பு கொடுப்பார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டுக்கு உண்டான விஷயங்களே. மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றையும் கிடையாது. டெக்னிக்கலான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு 4ஓ 5ஓ தான் இருக்குது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் 5 பக்கம் எழுதுவதற்குண்டான திறமை படைத்தவர்கள் நீங்கள்லாம். கண்டிப்பாக எழுதுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டடியை நம்ம பார்த்துடலாம். எம்ஹெச் ஆஸ்கோட், ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, 1978 நடந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளிக்கு சட்ட உதவி வழங்கப்பட வேண்டும். கண்டிப்பாக வழங்குவார்கள், இதில் எந்தவித மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது. இல்லையெனில் ஆர்டிகல் 21 நியாயமான விசாரணை உரிமை மீறலாக கருதப்படும். அவருக்கு சட்ட உதவி வழங்கப்படலைன்னா உரிமை மீறலாக பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்த அந்த வழக்கு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையை உறுதி செய்கிறது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை ஆர்டிகல் 21 பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்படின்னா இந்த வழக்கில் இவருக்கு ஏதோ சட்ட உதவி கிடைக்காம போயிருக்கும். சட்ட உதவி கிடைக்காததுனால ஆர்குமெண்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் ஆனரபிள் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அவருக்கு சட்ட உதவி கிடைக்கல, அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அதனால் அவர் சைடு பார்த்தீங்கன்னா சரியாக நிரூபிக்கப்படலை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வழக்கில் மிக அதிகமாக இருந்திருக்குன்னு நான் அனுமானிக்கிறேன். ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. சிறுவினாக்கள்லையோ பெருவினாக்கள்லையோ எந்த இடத்துல வேணாலும் புகுத்தி எழுதக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.